இல்லை அதுக்கு காரணம் ஜெயம் ரவி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு ஏன் டிவோர்ஸ் அப்படின்னு பேச போகும்போது பல பேர் இங்கே பல சினிமா பத்திரிகையாளர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கும் ஒரு பிரபல பாடகிக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது, அதனால தான் குடும்பத்தில் விரிசல் வந்துருச்சுன்னு பேசும்போது அவர் என்ன சொன்னார், அப்படிலாம் கிடையவே கிடையாது, இந்த பிரச்சனையே வேற, அப்படி யாரும் பேசாதீங்கன்னு சொன்னார். அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் யாருமே பேசலை, ரைட்டு ஓகேன்னு விட்டாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் அவங்களோட சேர்ந்து வந்து எல்லாருக்கும் முன்னாடி உட்காரும் பொழுதும் இது ஒரு செய்தியாக மாறுங்கிறது அவருக்கு நிச்சயமாக தெரியும். அப்போ இது செய்தியை ஆக்கணும்னு வர்றாரா, அல்லது இது தொடர்பாக எல்லாருமே பேசட்டும்னு வர்றாராங்கிறது ஒன்று இருக்குது. இது அவருடைய தனிப்பட்ட விஷயம், அவர் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம், இல்லை தலையிடுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவருடைய மனைவிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்ன உரிமை இருக்க தவிர தேர்ட் பர்சனான நமக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் இங்கே நடக்கும் பொழுது நீங்கள் அப்படி ஒன்றுமே இல்லைன்னு இந்த முகத்தில் கரியை பூச்சிட்டு அதையே நீங்கள் செய்யும்போது தான் இங்கே கேள்வி வருது. நீங்கள் அன்னைக்கே வந்து இல்லைங்க கருத்து சொல்ல விரும்பலை, இப்போ நான் கொஞ்சம் மன குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது.